நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் மூளை பாதிப்புக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சில பேர் நம்மக்கிட்ட வராங்க, இது மேலே நான் 100 எபிசோடு பேசலாம். குழந்தைக்கு சின்ன வயசில் ஃபிட்ஸ் வந்தது, தலையில் ஜுரம் வந்துடுச்சு, பிரெயின் ஃபீவராக வந்து அந்த குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு சின்ன வயசுலேயே, 1 வயசு 2 வயசில். ஒரு கேஸு, என் பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, ஆனால் பஜாரில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தால் அந்த சில்லறை எடுத்துகிட்டு வர்றதுக்கு புத்தி கிடையாது. 1வது 2வது கிளாஸ் படிச்சிருக்கா. பார்க்குறது அந்த பொண்ணை பார்த்தா யாரும் பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டான். ஒரு ஹைதராபாத்தில் ஒரு கேஸை பார்த்தேன். பெரிய கோடீஸ்வரன், லண்டன் அமெரிக்காவிலலாம் ஜுவல்லரி இருக்குது. அந்த வீட்டில் பிறந்த ஃபஸ்ட்டு குழந்தை பைத்தியம். ஆனால் பைத்தியக்கார மாதிரி இப்படி அப்படின்னு பண்ண மாட்டான். மூளை பாதிப்பு. இது எல்லாமே பித்திர தோஷம். இதுக்கு மேலே ஒரு கேஸ், நல்லா பிறந்த பையன் திடீர்னு மென்டல் ஆயிட்டான், கை காலம் உளுந்துடுச்சு, ஊனமாகவும் இருக்கான். இது பாருங்க, இது எல்லாமே பித்திர தோஷத்தினால ஏற்படுறது. பித்திர தோஷம் யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் கையில் மத்திய பாகத்தில் பெரிய குழி இருக்கும், பெரிய குழி இருக்கும். இது வாஸ்துவில் ஜோசியம் சொல்கிறேன்னு இருக்கேன். கையில் பெரிய குழி இருக்கும், அதாவது தண்ணி போட்டால் அப்படியே தண்ணி நிற்கும் கையில். இது ஒரு சாதாரணமான பித்திர தோஷத்துக்கு அறிகுறி. வீட்டில் என்ன இருக்கும்? வீட்டில் கிழக்கு மத்திய பகுதியில், இதுதான் கிழக்கு, சென்டர் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னா தென்கிழக்குக்கு குச்சம் உள்ள, தென்கிழக்குக்கு குச்சம் உள்ள தண்ணி தொட்டி, கிணறு, போரிங்கு இருக்கும். தென்மேற்கு திசையில் சவுத் வெஸ்டில் டாய்லெட் இருக்கும். தண்ணி கண்டிப்பாக சென்டர் ஆஃப் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி டுவர்ட்ஸு சவுத் ஈஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி வீடு அமைஞ்சா, அது எந்த திசையை அப்புறம் பேசலாம். இந்த மாதிரி வீடு அமைஞ்சால் சுக்கிரன், சூரியன், சனி, செவ்வாய், இந்த 4 கிரகமும் கெட்டுப்போம். செவ்வாய் சனி சட ஆஷ்டகம், அதாவது செவ்வாயிலேருந்து சனி 8வது வீட்டிலையோ அல்லது சனியிலேருந்து செவ்வாய் 8வது வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் இந்த மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் சனியை பார்த்தால், சனி செவ்வாயை பார்த்தால், அதாவது சனியிலேருந்து 10வது வீட்டில் செவ்வாய் இருந்தால், அது எந்த வீடு இருந்தால் அது அப்புறம் பார்க்கலாம். செவ்வாயுடைய 4வது பார்வை சனிக்கு விடும். இவங்களுக்கு எல்லாமே அக்னேய வாசல் சந்து வீடு அமையும். அக்னேய வாசல் சந்து வீடு அமையும். ஜோசியம் வாஸ்து அந்த அளவுக்கு சொல்லலாம். சந்து வீடு, அக்னேய வாசல் அமையும். இவங்க வீட்டில் ஒரு குழந்தையாவது மூளை பாதிக்கிற குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் வடக்கு திசையின் வடமேற்கு வாசலாக இருந்து வீட்டின் தென்மேற்கில் டாய்லெட், பாத்ரூம் அல்லது கிணறு, போரிங் இருந்தால் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு பெட்லேருந்தே ஏந்திருக்காது. வயசு 40 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் வாழும், அதுக்கப்புறம் போயிடும். இது பூர்வ ஜன்ம கர்மம். நம்மளுடைய கடன் இருந்திருக்கு, அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு வந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். எந்த வீட்டு வாசலுக்கு?
வடக்கு வாசல், தென்மேற்கில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால். இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பிறந்த பிற்பாடு கொஞ்சம் வயசான பிற்பாடு ஒரு 5 வயசுலேருந்து 8 வயசில் குழந்தை இருக்கும்போது திடீர்னு ஜுரம் வருது, கை கால் உளுந்து போகுது. அது என்ன? அந்த வீட்டுக்கு இப்போ எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமாக வந்துடுச்சு இல்லையா? ஆனால் கொஞ்சம் பழசு சொல்லி ஃப்ளாட்டுன்னு சொல்ல, தென்கிழக்கு வாசலாக இருந்து தென்கிழக்கில் ஆலமரம், வேப்ப மரம் இருந்தால், தென்கிழக்கு வாசல், தென்கிழக்கில் ஆலமரம், வேப்ப மரம் இருந்தால், அங்கே ஏதாவது தண்ணீர் தொட்டி, போரிங், ஏதாவது சின்னதாக தண்ணி வரலன்னு கவர்மெண்ட்டில் ஒரு பள்ளம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடை வாங்குகிறோம், வீடு வாங்கின பிற்பாடு பிறக்கிற ஃபஸ்ட்டு குழந்தை மென்டல் ரிட்டையர்டாக இருக்குது. மிச்ச குழந்தைங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னே இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே 2 குழந்தை இருக்குது. நமக்கு ஒரு புது சொத்தை வாங்குகிறோம். அந்த சொத்தை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு கர்ப்பம் நமக்கு இருக்குது, தங்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூளை பாதிக்கிறது, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுது. அதுக்கு என்ன காரணம்? மேற்கு வாசல் வீடு. அது தென்மேற்கா, மேற்கு மத்தியமாக, வடமேற்கா, அது அப்புறம் கிழக்கும் வடக்கும் காலியாக இருக்குது. பிரமாதமான சொத்து அப்படின்னு வாங்கலாம். ஆனால் தென்கிழக்கில் வாட்டர் பாடி ஏதாவது போட்டோன்னா, பெரிய தொட்டி, ஸ்விம்மிங் பூல், பெரிய கிணறு போட்டுட்டா அந்த வீட்டில் பிறக்கிற ஃபஸ்ட்டு குழந்தை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2-3 குழந்தை இருக்குல்ல, அந்த வீடு சொத்தை வாங்கின பிற்பாடு ஃபஸ்ட்டு கர்ப்பம் யாருக்கு தங்குதோ அந்த குழந்தை கண்டிப்பாக மூளை பாதிக்கும். என்ன சார் பயமுடுத்துறீங்க? பயமுடுத்தலை. யார் யார் வீட்டில் நடந்திருக்கு போய் பார்த்துட்டு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னா இதெல்லாமே நீக்கிடுங்க. நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் உதாரணத்தை சொல்கிறோம். உதாரணத்தை ஏன் சொல்கிறோன்னா, இதை பார்த்துட்டு நான் எவ்வளோ வீட்டுக்கு தான் வருவேன், எல்லோரும் வீட்டுக்கும் வர முடியாது இல்லையா? நீங்கள் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு நீங்கள் இன்னொரு 10 பேருக்கு சொல்லணும், ஐயா இந்த மாதிரி இருக்குன்னா இதுதான் ஐயா காரணம், இதை நீக்குங்க, குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லணும். அதை நீக்கிடுங்க. அதை நீக்கிட்டா வர்ற குழந்தைங்க மூளை பாதிக்காது. மூளை பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தண்ணீர் தான். அந்த தண்ணீர் கிழக்கு மத்தியத்திலேருந்து தென்கிழக்கு வரைக்கும் இருந்தால் அது அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு தலையில் ஜுரனால மூளை பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் எல்லோரும் சுகமாக வாழணும், நம்ம வாரிசு எல்லோரும் நல்ல குழந்தையாக, பலசாலியாக, நல்ல படிப்பாளியாக வர வேண்டும் என்றால் சென்டர் ஆஃப் ஈஸ்ட்லேருந்து மத்திய பகுதியிலேருந்து தென்கிழக்கு வரைக்கும் தண்ணீர் வராமல் பார்த்து கொண்டால் எல்லோரும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.